சாம்சங்ல இருந்து 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு புது மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு டீடைல்டா பாப்போம். சாம்சங் கேலக்ஸியோட F54 இதோட டிசைன் பாருங்களேன். பார்க்க பளபளன்னு ஒரு கிளாஸ் பேக் மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு கிளாஸ் பேக் மாதிரி இருந்தாலுமே ரியர் என்னமோ பிளாஸ்டிக் தான். அது போக இந்த கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாம்சங்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு கேமராவுக்கும் தனித்தனி ரிங் கொடுத்த மாதிரி தான் அந்த டிசைன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல எல்இடி ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழே வந்தா சாம்சங்கோட பிராண்டிங் இருக்கு. இங்க ரியர் கிளாஸ் பேக் மாதிரி கொடுத்திருக்கிறதுனால நம்ம கையை வச்சாலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. இதை எடுத்து ஒரு 4-5 நாளா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க மொபைல் எவ்வளோ பழசா இருக்கு. இந்த லுக்கே வந்து அதுக்கு எடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக அவங்க மேட் ஃபினிஷ் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதோட வெயிட் 199 கிராம் இருக்கு. ஓரளவு வெயிட் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பேட்டரி கொடுத்திருக்கனால திக்னஸ்மே 8.4 mm கொடுத்திருக்காங்க. மொபைலோட டிசைன் நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.7 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த டிஸ்ப்ளேயோட கலர்ஸ் நல்ல பஞ்சியா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது டிஸ்ப்ளே ஓரளவு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா தான் இருக்குது. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா 6000 mAh மாசிவான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 25 வாட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள எப்பயும் போல அடாப்டர் கொடுக்கல. ஒருவேளை நீங்க தனியா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அதையும் பாத்துக்கோங்க. அப்படியே அதை நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணாலும் 0 to 100% ரொம்பவே வேகமா சார்ஜ் ஆயிடும். ஜஸ்ட் 2 hours தான் ஆகும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலுமே அதிகமான பேட்டரியை கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மியா கொடுக்கறத விட பேட்டரி கம்மியா இருந்தாலுமே பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது தான் நான் விரும்புவேன். நீங்க ஒருவேளை அதே மாதிரி விரும்புவீங்களா இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மியா இருந்தாலுமே பேட்டரி பெருசா இருக்கணும், பெரிய மொபைல தூக்கிட்டு போக கூட நான் தயார் அப்படின்னு விரும்புவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு மேக்ரோ சென்சார். இதுல அந்த பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது அந்த டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. நம்மளோட போட்டோஸ் வந்து அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. ஸ்கின் டோனுமே நல்லா இருக்குது. பட் சேச்சுரேஷன் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. பெரிய அளவுல போட்டோஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லா கலரை ஏத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டோஸ் பிடிக்காது. அப்படிங்க லோ லைட் போட்டோஸ்க்கு வந்தா நாய்ஸ் இருக்குது. கலர் அக்யூரேசி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சரி நைட் மோட் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த நாய்ஸ் எல்லாமே சாஃப்ட் பண்ணிடுறதுனால இங்க டீடைல் வந்து பெருசா இல்ல. அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இங்க கலர் ஓகேவா இருக்கு, டீடைல் நல்லா இருக்கு, எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் இதெல்லாமே கிளியரா பிரிச்சு தருது. கலர்ஸ் வந்து அந்த நேச்சுரலா எடுத்து தரதுனால போட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பட் ரியர்ல வந்து OIS சப்போர்ட் இருக்கறனால நல்லா ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ குவாலிட்டியும் ரியர்ல பெட்டரா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா Samsung Galaxy M52 ல Snapdragon ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் M53 ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா MediaTek Dimensity ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. M54 ல அதாவது M54 தான் F54 ரெண்டு ஒரே மொபைல் தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா அவங்களோட Exynos 1380 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் புது புது மொபைல்ஸ் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இவங்க பெர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது போக இது ஒரு 2.7 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 3,90,000 வருது. இது மல்டி டாஸ்கிங் டெய்லி யூஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான். COD கேம் மீடியம் கிராபிக்ஸ்ல ஓரளவு ப்ளே பண்ணிக்க முடியும். பெருசா இங்க ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. இருந்தாலுமே இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஏத்த ப்ராசஸர் கிடையாது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படினாலே எப்பவுமே சாம்சங்கை அடிச்சிக்கவே முடியாது. இதுல லேட்டஸ்ட் வெர்ஷனான அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 One UI 5.1 வந்து கொடுத்திருக்காங்க. அது போக ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா இருக்குது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. ஒரு சில புஷ் நோட்டிபிகேஷன்ஸும் கொடுக்க தான் செய்றாங்க. இதெல்லாம் சாம்சங் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது தான் எந்த பிராண்டுமே கொடுக்க முடியாத அளவுக்கு சாம்சங் வந்து கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கான அதாவது 4 OS அப்டேட் இந்த மொபைலுக்கு கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் ஓகே தான், கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. பட் இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிற ப்ராசஸர் இந்த 4 OSக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் LPDDR 5X UFS 3.1 கொடுத்திருந்திருக்கலாம். பட் கொடுக்கல. இதோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். இந்தியால 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதை
அதை யூஸ் பண்ணி லவுடாலாம் கேட்க முடியாது. ஓரளவு சாங் வந்து கேட்டுக்க முடியும். டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கட் பண்ணீங்க, அந்த 3.5 mm ஜாக் ஏன்டா கட் பண்ணீங்க? ஸ்பீக்கர்லனால அட்லீஸ்ட் வயர்டு ஹெட்ஃபோன் போட்டாவது சாங் கேட்டுக்க முடியும். பட் அதையுமே தொடர்ந்து கட் பண்ணிட்டு தான் வராங்க. ரைட் சைடில் வந்து அப்படின்னா இங்கே வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அதை உத்து பார்த்தா அதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கு. இருந்தாலும் அண்டர் டிஸ்பிளே கொடுக்கல. இது போக NFC கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலுக்கு IP ரேட்டிங் கொடுக்கல. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்க்கு மத்த பிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மொபைல் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் கூடயோ இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடயோ இந்த மொபைல் கண்டிப்பா போட்டி போட முடியாது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான டிஸ்ப்ளே இருக்கு, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ரெகுலரான சாஃப்ட்வேர் அப்டேட்டோட இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அது போக 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, நம்ம சேனல்லே செக் பண்ணி பாருங்கள்.